நீ அந்த புது ஆக்ஷன் மூவி பார்த்தியா? பார்த்தேன். உனக்கு என்ன தோணுச்சு? எனக்கு அவ்வளோவா அந்த படம் பிடிக்கல. ஓ, எனக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு. ஓகே, இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணலாங்களா? நீ அந்த புது ஆக்ஷன் படம் பார்த்தியா? ஸோ உங்களுக்கு புரியுது. இது கேட்கும் போதே அது வந்து பாஸ்ட் டென்ஸ் தான். பாஸ்டில் நடந்த ஒரு ஆக்ஷனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸுக்கு பார்த்தியான்றதுக்கு என்ன வேர்பு? சான் வரும் பாஸ்ட் டென்ஸில். பாஸ்ட் வேர்ப் என்ன? சா. ஸோ அதை நம்ம எப்படி கொஷினாக கேட்கும் போது எப்படி பிரிக்கணும்னு தெரியும் இல்லைங்களா? டிட் ப்ளஸ் சி. டிட் ப்ளஸ் சி. ஸோ நம்ம கொஷின் டைப்பாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிலரி வேர்ப் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறமா மெயின் வேர்ப் போட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் சொல்லணும். அதுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் ரிமைனிங் வேர்ட்ஸை நம்ம போட்டு பேசலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கறது தானே ஆக்ஷனு. டிட் யூ சி தட் நியூ ஆக்ஷன் மூவி? அந்த புது ஆக்ஷன் மூவியை நீ பார்த்தியா? படம் பார்த்தியான்னு கேட்குறோம். டிட் யூ சி தட் நியூ ஆக்ஷன் மூவி? டிட் யூ சி தட் நியூ ஆக்ஷன் மூவி? எஸ், நான் பார்த்தேன். ஐ டிட். ஐ சான்னு சொல்லலாம், இல்லை ஐ டிட். எஸ், ஐ டிட். உனக்கு என்ன தோணுச்சு? ஸோ இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். வாட் டிட் யூ திங்க்? வாட் டிட் யூ திங்க்? வாட் டிட் யூ திங்க்? எனக்கு அவ்வளோவா அந்த படம் பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் த மூவி தட் மச். அவ்வளோவா, தட் மச் எனக்கு பிடிக்கலை. ஐ டோன்ட் லைக். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிடுங்க. ஐ டோன்ட் லைக். எது பிடிக்கல? அந்த படம், த மூவி. ஐ டோன்ட் லைக் த மூவி தட் மச். அவ்வளோவா, தட் மச். ஐ டோன்ட் லைக் த மூவி தட் மச். எனக்கு அவ்வளோவா அந்த படம் பிடிக்கல. ஓ, அப்படியா? எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ஐ தாட், பாஸ்ட் டென்ஸ். ஐ தாட் இட் வாஸ் ஓகே. ஓகேன்னு தோணுச்சு. ஐ தாட் எனக்கு தோணுச்சின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஐ தாட் என்ன தோணுச்சு? ஓகேன்னு. அது வந்து ஓகேன்னு. இட் வாஸ் ஓகே. ஐ தாட் இட் வாஸ் ஓகே. இதை ஃபுல்லாக அப்படி சொல்லிடலாங்களா? டிட் யூ see that new action movie? Yes, I did. What did you think? I don't like the movie that much. Oh, I thought it was okay.